ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லன் மீடியா. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே துவங்கி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பருவமழை நவம்பர் மாதம் தீவிரமடையலை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களில் அக்டோபர் மாதங்களில் அதிக அளவில் புயல்கள் உருவானுச்சு. இந்த மாதிரி அக்டோபர் மாதத்தில் உருவான புயல்கள் காரணமாக தமிழகத்தில் பெய்ய வேண்டிய பருவமழை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்திய பருவமழை இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். தென்மேற்கு பருவமழை இந்த ஜூன் மாதம் முதல் வாரம் அல்லது மே மாதம் இறுதியில் கேரளாவில் இது ஆரம்பிக்கும். கேரளாவில் இந்த முதல் மழை ஆரம்பிக்கும். கேரளாவை அடுத்து கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கும். தமிழகத்தில் பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். தமிழகத்தோடைய பிற பகுதிகளில் வெப்பச்சலன மழை இருக்கும். ஆடி மாதம் இருக்கக்கூடிய அந்த காற்று தமிழகத்தில் இருக்கும். இந்த காற்று இந்த தென்மேற்கு பருவமழைக்கு அந்த காற்று வங்கக்கடலுக்கு போய் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு கிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா போன்ற மாநிலங்களில் மழை ஆரம்பிக்கும். அடுத்து வட மாநிலங்களில் இந்த மழை படிப்படியாக ஆரம்பிக்கும். இப்படி வட மாநிலங்கள் முழுவதும் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லப்படுகின்ற மேற்கத்திய இடையூறுகள் வரும். இந்த மெடிட்டேரியன் கடல்ல உருவாகக்கூடிய அந்த காற்று வட மாநிலங்களுக்கு வரும். பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், பஞ்சாப், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதுவும் கூடுதலான மழையை கொடுக்கும். அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த தென்மேற்கு பருவமழை இந்திய துணை கண்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். வட மாநிலங்கள்லேருந்து இந்த தென்மேற்கு பருவமழை விலக ஆரம்பிக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிய பிறகு தான் வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழகம், ஆந்திராவுக்கான இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். வடகிழக்கு பருவமழை இயல்பாக அக்டோபர் 20 தேதிகளுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருடம் 2024 அக்டோபர் 15ஆம் தேதியே இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிருச்சு. ஆரம்பத்திலேயே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவு இருந்துச்சு. அக்டோபர் மாதத்துக்கான அந்த தீவிர மழைப்பொழிவு இருந்துச்சு. அதன் பிறகு நவம்பர் மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா தென் மாநிலங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருந்துச்சு. வட மாவட்டங்களில் மழை தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் உருவான ஒரு புயல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் கரையை கடந்துச்சு. இதனால் தமிழகத்தில் பருவமழை தீவிரம் அடையாமல் இருந்துச்சு. இது மட்டும் காரணம் இல்லை, உலகளாவிய வானிலையும் தமிழகத்தில் பருவமழை தீவிரம் அடையாததுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. MJOன்னு சொல்லப்படுகின்ற மெண்டலியன் ஜூலியன் ஆசிலேஷனும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெண்டலியன் ஜூலியன் ஆசிலேஷன்ங்கிற MJOனா என்னங்கிறதை பார்க்கலாம். இயல்பாக அட்லாண்டிக் பெருங்கடலில் செப்டம்பர் மாதம் புயல்கள் உருவாகணும். ஆனால் செப்டம்பர் மாதம் புயல்கள் உருவாகாமல் அக்டோபர் மாதம் புயல்கள் உருவாயிருந்தது. 6 சூறாவளி புயல்கள் உருவாயிருந்தது. ஜான், கிரிக், லெஸ்லி, மில்டன், நட்டே, ஆஸ்கர் போன்ற சூறாவளி புயல்கள் உருவாயிருந்தது. இதில் மில்டன்கிற இந்த சூறாவளி புயல் ரொம்பவுமே தீவிரமான ஒரு புயலாகவே இருந்தது. நவம்பர் மாதம் கூட பேத்தின்னு ஒரு சூறாவளி புயல் உருவாயிருந்தது. இந்த சூறாவளி புயலோட அட்லாண்டிக் பெருங்கடல் அமைதியாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்லையும் அக்டோபர் மாதம் புயல்கள் உருவாகிட்டு இருந்தது. செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் சூறாவளி புயல்கள் பசிபிக் பெருங்கடலில் உருவாகணும். ஆனால் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் இந்த சூறாவளி புயல்கள் உருவாகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் தமிழகத்தில் பருவமழை தீவிரமடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலியன் ஜூலியன் ஆசிலேஷன் MJOன்னு சொல்லப்படுகின்ற இது வருது, இந்த கான்செப்ட் வருது. பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் பருவமழை பொழியறதுல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பட்டிருக்கு. அதாவது இப்போ பசிபிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய அந்த அலைகள், அந்த காற்று பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் வழியாக ட்ராவல் ஆகி மீண்டும் அந்த பசிபிக் பெருங்கடலுக்கே போகும். இந்த ஒரு ஆசிலேஷன்னால தான் மழை தீவிரம் அடைகிறதும் தீவிரம் இல்லாமல் இருக்கிறதும் முடிவாகுது. அட்லாண்டிக் பெருங்கடலில் செப்டம்பர் மாதம் உருவாக வேண்டிய புயல்கள் அக்டோபரில் உருவானுச்சு. பசிபிக் பெருங்கடலில் செப்டம்பர், அக்டோபரில் உருவாக வேண்டியது நவம்பர், அக்டோபரில் உருவாகிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் தீவிரம் குறைந்திருந்தது பருவமழை. இந்த ஒரு ஆசிலேஷன் இப்போ நம்ம இந்த சைடு இந்திய பெருங்கடல் சைடு வருது. அதனால் பார்த்திங்கன்னா 20 தேதிக்கு மேலே, 25 தேதிகளுக்கு மேலே பருவமழை தீவிரமடையணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.